இல்ல நான் என்ன கேக்குறேன் அவர்கிட்ட பேசக்கூடிய போதே நீங்க வந்து அதிமுகவுடைய கோர் ஓட்டர்ஸ் வேற கட்சிக்கு போடாத ஓட்டர்ஸ் அப்படின்றது எவ்வளவு ஓட்டுன்றது நீங்க கணக்கு சொல்றீங்க. இதுதான் நான் வந்து அவரு புள்ளி விவரத்தோட சொன்னார் இல்லையா, இப்ப 27,000 ஓட்டு எங்க போய் கோர் ஓட்டர்ஸ்ங்கிறது அடிப்படையில அது மெம்பர்ஸ் வச்சுக்கலாமா, அதிமுக உறுப்பினர்கள் ரைட்டுங்களா, நீங்க அதிமுக உறுப்பினர்கள் ஓட்டு வரணும் அதான் கேக்குறேன், அது வராது, அது வர முடியாது. அதுதான் சொல்றேன், நீங்க வந்து தேர்தல் கணக்குல இந்த வாக்கு சதவீதம் இவ்வளவு ஓட்டு அதிமுக திமுக இப்ப உங்களுக்கும் சொல்லணும், அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் கட்டமைப்பு உங்களுக்கு தெரியும், எத்தனை பூத்துக்கு எவ்வளவு பேர் நிர்வாகிகளுடைய வாக்குகள்னு நீங்க கணக்கெடுத்தா கூட அதிமுக நிர்வாகிகளாக 30,000 பேர் குறைஞ்சபட்சம் வருவாங்க ஒரு தொகுதிக்கு. நான் சொல்றேன் நிர்வாகிகளா நீங்க சொல்றது அதுதாங்க நான் சொல்றேன். இப்ப கோர் ஓட்டர்ஸ்ன்றது யாரு? ஓகே, கோர் ஓட்டர்ஸ் வேற கட்சிக்கு நான் வாக்களிக்க மாட்டேன், ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பேன்ற வாக்காளர் எவ்வளவு, அதுதான் இப்ப மாறி இருக்கா அப்படின்னு நான் கேக்குறேன். எவ்வளவுனே கணக்கு இல்லன்ற நீங்க மாறி இருக்கான்ற கணக்கு போறீங்க சார். ஒரு ஆட்சி பொறுப்புல இருக்கிற ஒரு கட்சி கடைசியா கூட 21% குறையல. இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பெற்ற கூட்டணி பெற்ற வாக்குகள் அப்படிங்கும்போது ஒரு கோர் ஓட்டா நீங்க அலையன்ஸ்க்கு விட்டுருங்க, விட்டுட்டா கூட 16 17 21% வாக்குதான்ன்றதை நீங்க ஒத்துக்கிறீங்க சார். கடந்த தேர்தல் கடைசி 24ல வாங்கின தேர்தல் முன்னாடி தேர்தல் எடுத்தீங்கன்னா அதை விட அதிகமா இருக்கு. எஸ், அதற்கு முன்னாடி தேர்தல் அதோட கம்மியா. பேசிக்கா ஒரு பெர்சன்டேஜ்ல 20% கீழே அதிமுகவோ திமுகவோ இதுவரைக்கும் போகல. உண்மை, பெரும்பாலும் நாங்க ஒத்துக்கிறேன். கோர் ஓட்டர்ஸ் அதான் ஒத்துக்கிறேன், அதுதான் கோர் ஓட்டர்ஸ் இல்லையா? அப்ப 60% கோர் ஓட்டர்ஸ் கிடையாது. நிச்சயமா 60% யாருக்குமே இருக்க முடியாது. அப்ப இந்த எந்த கட்சிக்கு 60% 27,000 வாக்கு எங்க போச்சு? இந்த கேள்வி எல்லாம் அடிப்படையில் அடிபட்டு போகுது இல்ல. இந்த கேள்வி எங்க வருது? இப்ப உங்களுக்கு கோர் ஓட்டர்ஸ் எவ்வளவு தான் சார் வச்சிருக்கீங்க? ஒரு கேட்போம் அவர்கிட்ட. அக்னேஸ்வரன், அதிமுகவுக்கு கோர் ஓட்டர்ஸ் எவ்வளவு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நின்று ஜெயிச்ச அந்த நுணுக்கத்தையும் நுண்மையும் நம்ம விட்டுட்டு அதிமுக வாக்குகள் எங்க போயிருக்குன்ற அந்த ஆய்வுக்குள்ள வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்க அது ரொம்ப முக்கியம் இல்ல. நான் ஏன் சொல்றேன், நான் ஏன் கேக்குறேன், பேசிய பிடிக்கல சார். அத அக்னேஸ்வரன் நான் பேசிய பிடிக்கல. நீங்க ஆரம்பத்துல இல்ல கேள்வியில இருந்து வேற ஒரு புள்ளிக்கு போயிடுறீங்க. என்ன பேசணுமோ அத பேசுங்க. இல்ல நான் ஏன் கேள்வி மட்டும் நானும் அதே தான் சொல்றேன். ஏன் கேள்வி அதிமுகவுடைய வாக்குகள் ஏன் பிரதானம்னு சொல்றேன்னு கேளுங்க. பிரதான எதிர்க்கட்சி அதிமுக. ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம். பிரதான எதிர்க்கட்சி அதிமுகவுடைய வாக்குகள் கோர் ஓட் பேங்க்னு சொல்லக்கூடிய வாக்குகள் எந்த காலத்திலும் திமுகவுக்கு போகாது. திமுக எதிர்ப்பிலேயே வளர்ந்த கட்சி. திமுக அவங்கள வந்து ஒரு விரோதிகளா தேர்தல் அரசியல் அப்படி பார்க்கக்கூடிய ஒரு கட்சியுடைய வாக்குகள் கொஞ்சமாச்சும் போதுனா யோசிக்கணும். அது எப்படி இல்லாம போக முடியுமா? அதிமுக அதை பத்தி திங்க் பண்ணாதா? அது முக்கியத்துவம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி சார், உண்மையான கேள்வி. மக்களுக்கு வெளிப்படையா சொல்லுப்பா அக்னீஸ்வரா சொல்லு அப்படின்றீங்க. நான் அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆனா அதே நேரத்துல கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல 1,17,00,000 வாக்குகள் திமுக வாங்குச்சே. நான் கேட்கிறேன், நம்மளுடைய பேராசிரியர் சொல்லட்டும், திமுகவினுடைய உறுப்பினர்கள் எத்தனை இந்த நியூஸ் 18ல சொல்லிருச்சாரு. அங்க தெரியும் எத்தனை வாக்குகள், எத்தனை சதவீத வாக்குகள் உங்களுக்கு தெரியும். விக்கிரவாண்டியில எவ்வளவு அப்படிங்கிற அவ்வளவுதான். இதத்தான் நான் இங்க கேட்கிறேன். சரி, இப்போ எப்படி நீங்க அதிமுகவுக்கு கேள்வி கேட்கறீங்களோ அதே இது திமுகவை வெளிப்படையா சொல்லுங்க. நான் ஒரு வரலாற்று உங்களுக்கு சொல்றேன். நான் நீண்ட காலமா இந்த துறையில பயணிக்கிறதுனால உங்களுக்கு நினைவூட்டுறேன். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு நினைவூட்டுறேன். 2015 ஜெயலலிதா அவர்கள் இடைத்தேர்தலில் 1.5 லட்சம் வாக்குகள் பெற்றார்கள் ஆர்கே நகர்ல. அப்ப இந்த கேள்வி, அப்ப திமுக அந்த தேர்தலில் போட்டியிடல. இந்த கேள்வி அப்போதும் வைத்தோம், திமுக வாக்குகள் அங்கே சென்றிருக்கிறதா அப்படின்னு கேட்டோம். ஏன்னா அது பகுப்பாய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதிமுக எதிர்ப்பில் இருக்கக்கூடிய வாக்குகள் திமுக வாக்குகள், அப்ப அது அதிமுகவுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு போயிருக்கா அப்படின்ற கேள்வியை அதே விதமா விக்கிரவாண்டியில நான் வைக்கிறேன். ஆனால் 100% உண்மை, அந்த ஒப்பீடு நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஜெயலலிதா அம்மா 1.5 லட்சம் வாக்குகள் வாங்குகிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் களத்துல வந்தாரு. அதனால திமுக காரங்களே எங்களுக்கு வாக்கு போடுங்கன்னு சொல்லி எந்த தலைவரும் கேட்கவில்லை. அப்ப நீங்க பலவீனப்படுகிறீர்கள். ஆட்சியால், நிர்வாகத்தால், உங்களுடைய நிர்வாகத்துல ஒட்டுமொத்த செயல்களை நீங்க நம்பல. ஆனா விளம்பரங்கள், பேச்சுக்கள். அதனால இத ஒரு வேறுபாட்டை மட்டும் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். எங்களுக்கு அந்த வாக்குகள், அதிமுகவுடைய வாக்குகள் வரும்னு சொல்றது ஒரு பாங்கு, ஒரு விதமான அணுகுமுறை. எங்களுக்கு வாக்களியுங்கள்னு கேட்கறது இன்னொன்னு. புரியுது உங்களுக்கு? வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். களத்துல பாமக, நாம் தமிழர் வாக்களிக்க சொல்லி கேட்டாங்க. இது வரும்னு நம்பிக்கை வெளிப்படுத்தினது திமுக. அந்த வேறுபாட்டை மட்டும் உங்களுக்கு சுட்டி காமிக்கிறேன். ரெண்டு ஒண்ணு இல்ல. பாமக பொதுவான கட்சி இல்ல, அதனால அதிமுக எங்களுக்கு போடுங்கன்னு கேட்டாங்க. வரும்னாரா போடுங்க, எங்களுக்கு போடுங்கன்னு வாக்களிங்க கேட்டாங்க. எங்களுக்கு வாக்களிங்க பங்காளிகள் தான். சும்மா உங்க பாட்டு பேசிட்டு போக கூடாதுங்க. எந்த இடத்துல அதிமுக தொண்டர்கள் எனக்கு வாக்கு போடுங்க யார் கேட்டா? சும்மா சும்மா இந்த ஃப்ராட் அப்படியே கேட்பாங்க. நோ ஃப்ராட். அப்படி யாரா கேட்பாங்க? ஆல் ஆர் ஃப்ராட். சார் நீங்க ஃப்ராட் செட்
வாக்கு கேட்டாருங்கிறது fraud statement. இல்ல நீங்க வாங்க அதுக்கு மற்ற பதில் சொன்னாங்க. நான் full